வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். பழனி ஆண்டவனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறக்கூடிய காலம் ஆரம்பமாகிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா அதனால் தான் இந்த ஒரு பதிவு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. பழனியில இருந்து கணக்கன்பட்டி ஊர் இருக்குல்ல, அங்கு மூட்டை சித்தர் பார்த்திங்கன்னா தன் வாழ்ந்த காலங்களில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களையும் நிகழ்த்திய பிறகு தற்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய துலா உடலை அவர் துறந்து விட்டார். இருந்தாலும் இந்த சித்தரை பற்றிய சில சுவாரஸ்யமான பதிவுகளும் மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருள்வாக்கின்படி குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. 12 ராசிகளில் எந்த ராசி அந்த 3 நபர்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சுவாமிகள் ஒரு மகாந்தாங்க. ஏன்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இவரே பழனியில் அறிந்தவர்கள் ஏராளம் பேர் இருந்திருக்காங்க. பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா மூட்டை சுவாமிகளை நினைத்திருந்தா எப்படியோ அவர்களை பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையே வேறுங்க. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவதற்கே இவர் அவதரித்தார்னு சொல்லலாம். யாராவது இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்கள விரட்டி எடுத்துடுவார். எவரிடம் இருந்தும் சல்லி காசு கூட வாங்க மாட்டாராங்க. யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டார். இப்போது கூட இவரினுடைய சில பக்தர்கள் தான் இந்த கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்கு ஒரு சிற்சபையும் அப்போது கட்டியிருந்தாங்க. அதற்கு இவர் முறையாக ஒப்புதல் தரவில்லைன்னு கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஒதுங்கியே இருந்திருக்காருங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரனுடைய குடிசையில் வசித்திருக்காது. எப்போதாவது தாங்க சாப்பிடுவாராம். சகோதரர் வீட்டில் இருப்பவங்க ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருந்து உணவு வாங்கிட்டு வந்து தருவாங்க. கணக்கன்பட்டி கிராமத்துக்குள்ள தொடர்ச்சியாக இவர் தங்கி இருப்பது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க. அதற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மலையிலும் எங்காவது தங்கி இருந்திருக்காரு. அதே போல் பழனி மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய இடுமன் மலையில் சில காலம் தங்கி இருந்திருக்காராம். பல நேரங்களில் இவர் எங்கு போகிறார்னு பக்தர்கள் எவரையிலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. முச்சி வெயிலில் கூட கொளுத்துற வெயிலில் மலைக்கு மேலே ததிக்கின்ற பாறையில் அமர்ந்து தியானத்தில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கொட்டுகின்ற மலையில் கூட முழுக்க நனைந்தபடி அந்த பாறை மீதே படுத்துறங்கியிருக்காருங்க. இயற்கையினுடைய எந்த ஒரு சக்தியும் இவரை பாதித்ததே இல்லையாங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா அருள் வாக்கின்படி பழனி கல்லூரியில் வேலை பார்த்து வந்த பேராசிரியர் ஒருவரை இன்ன தேதியில் இறக்க போகிறார்னு முன்கூட்டியே சொல்லி இருந்திருக்காரா சுவாமிகளும். எந்த ஞான திருஷ்டி மூலம் சுவாமிகள் சொன்னார்னு தெரியலைங்க. சுவாமிகள் சொன்ன தேதியிலேயே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நபரும் உடல்நல குறைவாகி சித்தியாகி விட்டார். இப்படி நிறைய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சொல்லிகிட்டே போனாங்க. இவருடைய அதிசயங்கள் பல இருக்குதுங்க. மேலும் இந்த சித்தருடைய அருள் வாக்கின்படியோ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது வைத்துள்ள பொருளால் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பங்குனி மாதத்தில் குறிப்பாக நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி 5 ராசிகர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் விதத்தில் அமைந்திருக்கு. மார்ச் 15ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 வரை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ராசிக்காரர்கள் சில பேர் இருக்கீங்க. சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் வாயிற்படி அருகே வந்து நிற்க போகுதுங்க. மேலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானியும் சிவபெருமான் தெய்வ திருமணங்கள் வழிபட உகந்த நாளாகவும் பங்குனி உத்திரம் அமைய போகுது. இந்த பங்குனி மாதத்தில் தாங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் அனைத்து ராசிகளுக்கு சகல நன்மைகளை வழங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலையால் உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும்.
அடுத்தவங்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாங்க. எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். சின்ன விஷயங்களில் மன நிறைவை அடைவீங்க. எதிர்பாலினரிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. காரிய வெற்றி உண்டு. எளிதில் மற்றவங்களுக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவலைகள் ஏற்படலாம். குடும்ப செலவை சமாளிக்க பணவரவு இருக்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இந்த நேரத்தில் ஆன்மீக எண்ணங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையோ மூலம் உங்களுக்கான மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டும் விதத்தில் இருக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நிதானமாக இருங்க. இதே போல் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்து முன்னேறுவீங்க. நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. அதே போல் உற்சாகமாக இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு நல்ல பெயர் உண்டு. அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி உண்டு. செயல்களை இனி வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியமோ அறிவுத்திறனும் இனி அதிகரிக்குங்க. எதை செய்வது எதை விடுவதுன்னு மன தடுமாற்றம் உண்டாகலாம். எதிர்பார்த்த பண உறவு தாமதப்படுங்க. திடீர் சோர்வு உண்டாகலாம். மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தருடைய அருள்வாக்கின்படி ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கு. இது நாள் வரை உங்கள் மனதில் இருந்த சஞ்சலம் ஏற்பட்டாலோ அதிர்ஷ்டம் உண்டுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவீங்க. அதிகம் பேசுவதை இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்ப முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளருடைய தேவையை அறிந்து செயல்பட்டீங்கன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவியாக அமையும். பணவரத்து இனி அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றியும் காண்பீங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் இனி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு நன்மையாக முடியும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல வேகம் காட்டுவதும் நல்லது. அடுத்தவங்க சொல்வதை செய்யும் முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க. பேச்சாற்றல் மூலம் தொழில் இனி லாபமாக மாறும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா மேலிடம் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் வேண்டாம். நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. பண வரத்து பார்த்தீங்கன்னா திருப்தி அளிக்கும். அதே போல் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமுடைய கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் சித்தருடைய அருள்வாக்கின்படி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3வது ராசிக்காரராக மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இந்த நேரத்தில் கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்யலாம். தேவையான பண உதவியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் இனி கலகலப்பு உண்டு. விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை இனி நீங்கும். அக்கம் பக்கத்தினரோடு உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பகைகள் இனி மாறும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடியே அதை எப்படி செய்வதுன்னு மன தடுமாற்றம் ஏற்பட்டு பின்னர் நீங்க அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காதீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைக்கலாம். அடுத்தவங்க யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்க பாருங்க.
எதிர்ப்புகள் அனைத்தாலும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படுது. எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்துக்கொள்வது நல்லதுங்க. இந்த பதிவில் கணக்கன்பேட்டை சித்தரின் அருளாக்கின்படி அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 3 ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஓ முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணி உங்களுடைய ராசியினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.